பயம் உன்னை கொல்லாது, ஆனா நீ பயந்தா அந்த பயமே வந்து உன்னை கொன்னுடும். ஒரு குட்டி ஸ்டோரி மூலியமா பாக்கலாமா? ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு குகை இருந்தது. அந்த குகைக்குள்ள ஒரு மந்திர கிழவி வந்து உயிர் வாழ்ந்துட்டு வந்தா. அந்த காட்டு பக்கமா போகக்கூடிய மனிதர்களை எல்லாரையுமே கொன்னு அவங்களோட எலும்பு கூடுகளை வந்து படுக்கையா வந்து அமைச்சு அது மேலதான் அந்த மந்திர கிழவி வந்து தினமும் வந்து உறங்கிட்டு இருக்கா. ஒரு நாள் பாலுன்ற இளைஞன் வந்து அந்த காட்டு பக்கமா போனான். அதை பார்த்து அந்த கேள்வி வந்து அவனையுமே கொன்னு அவனோட எலும்பையுமே வந்து அந்த குகைக்குள்ள போய் அடைச்சு வச்சுக்கிட்டா. பாலுக்கு வந்து வீரன் என்று பெயர் கொண்ட வந்து ஒரு அண்ணன் வந்து இருந்தார். அவருக்கு வந்து இன்னொரு பெயரும் இருக்கு, அஞ்சான் நெஞ்சன் என்று பெயரும் இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் வந்து எதை பார்த்தையுமே பயப்படவே மாட்டாராம். தன்னோட தம்பியை கொன்ன கேள்வி வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு அந்த கேள்வியை கொல்றதுக்காக காட்டு பக்கம் போறான். காட்டுக்கு பக்கம் போகக்குள்ளேயே ஒரு மரத்தடியில வந்து அந்த மந்திர கேள்வி வந்து யாராவது மனிதர்கள் வருவாங்களா, அவங்களை கொன்னு குவிக்கலாமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா. இந்த வீரன்ற மனிதன் வந்து அந்த கேள்வியை பார்த்து எந்தவித பயமே இல்லாம அந்த கேள்வி கிட்ட பேச தொடங்கினான். அந்த மந்திர கேள்விக்கு வந்து ஒரே ஆச்சரியம். அந்த மனிதனை பார்த்து அந்த மந்திர கேள்வி கேட்கிறா, என்னோட உடல் கோரத்தை பார்த்து பல பேர் வந்து நெஞ்சு வெடிச்சு செத்துருக்காங்க, உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அந்த மனிதன் வந்து சொல்றான், பாட்டி நான் வந்து இது வரைக்கும் யாரு பார்த்துமே பயந்ததே கிடையாது, எதுக்குமே பயந்ததே கிடையாது அப்படின்னு அந்த கேள்வியை பார்த்து சொல்றான். இந்த மனிதன் சொன்ன பதிலை கேட்டு அந்த மந்திர கேள்வி வந்து பயங்கர கோபத்தோட ராட்சச உருவம் எடுத்து அந்த மனிதனை வந்து பயமுறுத்தினான். அந்த மந்திர கேள்வி கிட்ட அந்த மனிதன் வந்து ஒரு சவால் விடுறான், உனக்கு வந்து கடைசியா நான் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், என்னை பயமுறுத்தி என்ன வந்து சாகடி, இல்ல அப்படின்னா நீ வந்து உனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரத்தை எனக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சவால் விடுறான். எவ்வளவு முயற்சி செஞ்சுமே அந்த அஞ்சான் நெஞ்சன்ற மனிதன் வந்து அந்த கேள்வியை பார்த்து பயப்படவே இல்லை. கடைசியில அந்த சவால்ல வந்து அந்த மந்திர கேள்வி வந்து தோத்து போயிட்டு அந்த மனிதனுக்கு ஒரு மந்திரத்தை வந்து கத்துத்தரா. எந்தவித பொருளையோ இல்ல மனிதர்களையோ நீ தேலா மாத்தக்கூடிய மந்திரத்தை நான் உனக்கு கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு கத்துக் கொடுக்குறான். அந்த கத்துக் கொடுத்த அடுத்த நொடியே அந்த மனிதன் வந்து அந்த மந்திர கேள்வி முன்னால அந்த மந்திரத்தை பயன்படுத்துறான். அந்த மந்திர கேள்வி வந்து உடனே தேலா மாறிடுறா. அடுத்த நொடியே தன்னோட காலால வந்து அந்த தேலை வந்து நசுக்கி கொன்னுடுறான். இந்த கதை மூலியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, பயம் வந்தா ஓடாத, அதை எதிர்த்து நிக்காத, அந்த பயத்தையே பயன்படுத்தி நம்ம எப்படி ஜெயிக்கணும்ன்றத கத்துக்கோ. பயம்ன்றது உன்னோட எதிரி இல்ல, அது வந்து உனக்கு வந்த சோதனை. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.